உற்பத்தி குறைந்திருப்பதால் மீண்டும் முட்டையின் விலை உயர வாய்ப்பு இருப்பதாக கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகளில் தினசரி 6 கோடிக்கு மேல் முட்டைகள் உற்பத்தியாகின்றன. இவை தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலங்களுக்கும் செல்வதோடு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. காலநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் முட்டை கொள்முதல் விலை உயரத் தொடங்கியது. அதிலும் குறிப்பாக கடந்த மாத இறுதியில் முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை அதிகபட்சமாக ₹6.40 என்ற புதிய உச்சத்தை எட்டியது. ஆனால் அதன் பிறகு படிப்படியாக முட்டை விலை குறைய ஆரம்பித்தது. ஆனால் கடந்த 3 நாட்களாக முட்டை விலை தலா 5 காசுகள் வீதம் உயர்ந்து வருகிறது. இதேபோன்று நேற்றும் 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை ₹5.20 நிர்ணயிக்கப்பட்டது. கடந்த வாரம் முட்டை விலை தொடர்ந்து சரிந்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. இதற்கு பனிக்காலம் மற்றும் அதிக நுகர்வே காரணம் என்கின்றனர் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள். கடந்த முறையினும் பனிக்காலம் அதிகமாக இருந்து நுகர்வு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைய ரேட் கீழே மறுபடியும் கோழிகள் முட்டை உற்பத்தி கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக முட்டை விலை கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போது அதிக வரி விதிப்பு காரணமாக அமெரிக்காவுக்கு முட்டை ஏற்றுமதி நடைபெறவில்லை. ஆனால் வளைகுடா, ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியா, இலங்கை நாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் தற்போது மலேசியாவிற்கு முட்டை செல்லவில்லை. வரும் காலங்களில் மலேசியாவிற்கு முட்டை ஏற்றுமதி செய்ய அதிக வாய்ப்புள்ளது என்று பண்ணை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.